கணித மேதையை போற்றும் விதமாக தமிழ்நாடு மாநில கவுன்சில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது. கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி தேசிய கணித நாள் கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவரது பங்களிப்பை நினைவு கூறும் வகையிலும் மற்றும் எதிர்கால கணிதவியலாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் தேசிய கணித நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கேஜி கலை அறிவியல் கல்லூரி பள்ளி மாணவ மாணவர்களுக்கான கணித திறன் தேர்வு, வினாடி வினா, கணித மாதிரி விளக்க காட்சி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தியது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் மற்றும் கேஜி பொறியியல் கல்லூரியின் அறிவியல் மற்றும் மனித உயிரியல் துறை பேராசிரியர் சூசனா ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு கணிதம் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் கணிதம் குறித்தான அடிப்படை கற்றல் மற்றும் அணுகுமுறைகளை எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரத்தினமாலா மற்றும் பேராசிரியர்கள் உஷா, கீதாராணி, நிர்மலா மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் 20 பள்ளிகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜே ரத்னமாலா, பிரின்சிபல் கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நாங்கள் இந்த கணித துறைக்கான நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய கணித விழாவை எங்களுடைய கல்லூரியில் கேஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு 3 நாள் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இன்னைக்கு காலையில் ரேலின்னு ஒன்று ஆரம்பிச்சு சரவணம்பட்டியிலிருந்து கீரனத்தூர் ரோடு வழியாக போய் எங்கள் காலேஜுக்கு குழந்தைகளுக்கு கணிதத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம். 2வது மாடல் மேக்கிங் காம்படிஷன் இப்போ நடத்த போகிறோம். இதில் மேத்ஸ் மாடல்ஸ் செய்ய போகிறாங்க. இதில் பங்கு பெற்ற முக்கியமானவங்க ஸ்கூல் குழந்தைங்க தான். 15 ஸ்கூலுக்கு மேலே வந்திருக்காங்க. இதில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட், பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்னு எல்லா பள்ளிகள்லேருந்தும் மாணவர்கள் இங்கே வந்திருக்காங்க. குறைந்தபட்சம் 350 குழந்தைகள் இப்போ கேதர் ஆகியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நிறைய குழந்தைகள் வந்து கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு பள்ளி குழந்தைகளுக்கான மாடல் மேக்கிங் காம்படிஷன்ஸ், குவிஸ் காம்படிஷன்ஸ் இது மாதிரி நடத்திட்டு இருக்கோம். நாளைக்கு கல்லூரி மாணவர்களுக்கான போட்டிகள் நடத்த போகிறோம். இதில் குறைந்தபட்சம் 60லேருந்து 80 மாணவர்கள் பங்கு பெறுவார்கள். 15 காலேஜை கூப்பிட்டுருக்கோம். இதில் விருப்பப்பட்ட எல்லா மாணவர்களும் அவங்களுக்கு தெரிந்த மேத்ஸ் மாடல்ஸ் செய்து இப்போ தேவையாக இருக்கக்கூடிய ரோபோட்டிக் மாடல்ஸ், ஏஎல் அண்ட் எம்எல், ஏஐ பற்றின எல்லா இதையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வரப்போகிறாங்க நாளைக்கு. இந்த அவேர்னஸ் மூலிமா மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத நாங்கள் பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தெரிவித்து கொண்டிருக்கோம். கேஜி கல்லூரியை எங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட் சார்பிலையும் எங்களுடைய கல்லூரி சார்பிலையும் நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ப்ரோக்ராமை முக்கியமாக எடுத்து நடத்தக்கூடிய கன்வீனர் டாக்டர் உஷா, இவங்க தான் டீன் கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ், இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இவங்க மெயினாக எடுத்துக்கிட்ட முக்கியமான துறைகள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. இதில் நாங்கள் வெளியே இருந்து ஜூரி கூப்பிட்ருக்கோம். இன்னைக்கு எங்களோட இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து மேத்ஸ் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய துறை தலைவர்கள் மேடம் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஹெட் மாஸ்டர் கூப்பிட்ருக்கோம். இது மாதிரி எல்லா ஸ்கூல்ல இருந்தும் கல்லூரியிலிருந்தும் மேத்ஸ் துறை தலைவர்களை கூப்பிட்டு நாங்கள் இங்கே சிறப்பு விருந்தினராகவும் ஜூரிகளாகவும் வச்சு இந்த பள்ளி குழந்தைகளுடைய மாடல்களை பெஸ்ட் மாடல் செலக்ட் பண்ணி வைக்கிறோம். எங்கள் லெவலில் நடத்தி செலக்ட் ஆனவங்களை ஸ்டேட் லெவலுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நன்றி.